ஏன் இந்த நிகழ்ச்சி வாணியம்பாடியிலே நடக்கிறது என்பது குறித்து நான் ஒரு சிறு குறிப்பு கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய புத்திஸ்ட் இன்டர்நேஷனல் நெட்வொர்க் பாரத் முக்தி மோர்ச்சா இணைந்து தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலே. அது எதற்காக என்றால், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை உடனடியாக ரத்து செய்து வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தல் நடத்த வேண்டும். அதே போல இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரை எடுக்கவில்லை, எடுத்தே தீர வேண்டும். அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். இந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம். நம்மால் போராட்டம் முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு இங்கு இயக்கம் வலுவாக இல்லை. நாமெல்லாம் ஒன்றாக கூடி இது குறித்து பேசுவது கூட ஒரு வகையான போராட்டம் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சமீபத்திலே ஹரியானா மாநிலத்திலே பூரன் குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய துப்பாக்கியாலை தன்னைத்தானே சுட்டிக்கொண்டு சமீபத்திலே இறந்துவிட்டார். அவர் 18 பக்கம் குற்றப்பத்திரிகை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு சாட்டி 18 பக்க கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது குறித்து யாரும் இங்கு பேசியதாக தெரியவில்லை. நம்முடைய தலைவர் மாண்புமிகு வாமன் மேசராம் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பூரன் குமார் மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நாங்கள் ஸ்தம்பிக்க வைத்து விடுவோம் என்ற ஒரு போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே தேதியில் இவர் தன்னை சுட்டுக் கொன்ற அதே தேதியிலே இன்னொரு கொடுமை நடந்தது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீதே ஒருவன் ஷூவை கழட்டி அடித்து சனாதானத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள், சனாதானம் ஒழிக என்று பேசியிருக்கிறான். அந்த ஷூவால் அடித்தவனுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் கூட இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அதற்கு நீதி கேட்டு கூட இன்றைக்கு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் பௌத்தம் என்பது ஒரு போராட்ட களம், ஒரு புரட்சி. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார்கள், புரட்சியும் எதிர் புரட்சியும். பௌத்தம் என்பது ஒரு புரட்சி விளைந்த பூமி. அது குறித்து வீதியிலே திரண்டு போராடுவதற்கு சாமியார்கள் வழிகாட்டாவிட்டாலும் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றவர்கள், நம்முடைய தாத்தா ஏபி பெரியசாமி போன்றவர்கள், நம்முடைய தாத்தா அயோதாச பண்டிதர் போன்ற பௌத்த முன்னோடிகள் வீதிகளிலே திரண்டு போராடி இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய மரபு. நாம் ஏதோ ஒரு கூட்டம் கூடினோம் போனோம் வந்தோம் என்கின்ற நிலை மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நம்முடைய உரை நிகழ்த்துவதற்காக அன்பு சகோதரர் கபாலி அவர்கள் காஞ்சியை அடக்கி ஆண்டவன் நம்முடைய புத்தருடைய பெயர் மணிமேகலை காப்பியத்திலே 1000 நாம தாழியன் என்று 1000 பெயர்கள் பகவான் புத்தருக்கு சூட்டி தமிழர்கள் தான் அவர்களை அலங்கரித்து இருக்கிறார்கள். அந்த வகையிலே கபாலி என்பது ஒரு பௌத்த பெயர். நம்முடைய பௌத்த முன்னோடி பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னோடி அவர்களை இங்கு வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். களப்பிரர்கள் ஆட்சி காலத்திலே தான் சங்க இலக்கியங்கள் பௌத்த இலக்கியங்கள் தோன்றியது என்பதெல்லாம் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். கடைசி களப்பிரர் ஆட்சி எங்கு நடந்தது என்றால் இந்த ஊர் தான் நடந்திருக்குது. வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர் இந்த பகுதியில் தான் நடந்திருக்குது. ஆம்பூரை தலைநகராக கொண்ட வைசாலி பறையர் தான் களப்பிரருடைய கடைசி மன்னர் என்பது வரலாற்று குறிப்புகள் மிக தெளிவாக தெரிவிக்கிறது. நாமெல்லாம் அதனுடைய மரபு, அந்த மரபிலே வந்தவர்கள் என்பது இந்த நேரத்திலே நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். அந்த வழி வந்த அன்பு தம்பி யாழன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போர் முரசாக போர் பொருளாக ஒலிக்கக்கூடியவர், உலகமெல்லாம் தெரிந்த எழுத்தாளர், பேச்சாளர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. நம்ம எல்லாம் அவரை கைத்தட்டி வரவேற்று அவருடைய உரையை கேட்க அணியமாவதற்கு கூறி ஞானநாதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். புத்தருடைய சீடர்கள் ஒருவர் காசியப்பர், அவர் பேர் தான் இருந்தது. போக 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 கஸ்பாயிடுச்சு. ஆம்பூர் கஸ்பா, குடியாத்த கஸ்பா, வேலூர் கஸ்பா, காசியப்பர் கஸ்பான்னு சொல்லக்கூடாது, காசியப்பர் நகர், ஆற்காடு ஒரு கஸ்பா, சிதம்பரத்தில் ஒரு கஸ்பா, வேலூர்ல ஒரு கஸ்பா, எல்லாம் நாங்கள் பார்த்தோம். காசியப்பர் நகர் என்பது அப்படி சுருங்கி வந்துச்சு. 3 தகவல்களை சொல்லி இறுதியாக நன்றி சொல்ல பேராசிரியர் சுகுமாரன் வரப்போறாரு. நம்ம இங்கே டிஃபன் ஏற்பாடு பண்ணும்போது கன்சல்ட் பண்ணோம், எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம டிஃபன் ஏற்பாடு பண்ணலான்னு. நாங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு 30 பேர்னு சொன்னோம். நோட் புக் எடுத்து பார்த்தா 30 பேர் கரெக்டாக வந்துக்கிறாங்க. சரியா இருக்குது, எனக்கே ரொம்ப ஆச்சரியம். சரியா இருக்குது. ஒருத்தர் 2 பேர் போயிட்டு தான் கூட அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தகவல். 2வது தகவல், புத்தருக்கு உருவம் கிடையாது. இப்படிதான் புத்தர் இருந்தாருன்னு முதல்ல நம்ம பாதத்தை தான் வணங்கினாங்க ஜனங்க. ஏன்னா ஒரு கால்நடையா
பல்வேறு பகுதிக்கு போனதுனால காலை தான் வணங்கினாங்க. அதனால அவருக்கு நடராஜன் ஒரு பேர் உண்டு, உலகானந்த பெருமான்னு ஒரு பேர் உண்டு. எனவே நம்ம பாதத்தை தான் வணங்க வந்து நம்முடைய மரபு. பர்மாக்காரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகுதான் புத்தருக்கு இப்படி ஒரு அடையாளத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அசோக சக்கரவர்த்தி புத்தகையாவில் புத்தகார் கட்டும்போது கூட சிலை அங்கே கிடையாது. யுவான் சிவான் பாகியான் வரும்போதெல்லாம் அவங்க சொல்றாங்க புத்தகையாரை பார்த்தோம் தான் சொல்றாங்க, தவிர புத்தரை பார்க்கல. பர்மாக்காரர்கள் தான் வந்த பிறகு உருவம் கூட நம்ம புத்தரை உருவத்தை வணங்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அவருடைய போதனைகளை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். 2-3 பெரிய ஆளுமைகள் ரொம்ப அற்புதமான உரை, தொடர் சொற்பொழிவெல்லாம் கூட நிகழ்த்தணும். இவங்கெல்லாம் தேதி கொடுத்தாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம போன்றவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக உரை தொடர்ந்து கேட்கலாம். உங்களுடைய ஆதரவு பொறுத்து 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறதா அறிவிச்சிருந்தோம். 5 to 7 வந்தவங்கெல்லாம் லேட்டாக வந்தாங்க. 6 மணிக்கு தொடங்கணும், 8 மணிக்கு முடிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன 2 மணி நேரத்தோடு அந்த நிகழ்ச்சி முடிய போது. இறுதியாக நான் ஒரு தகவல் சொல்கிறேன். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு நாள் புத்திஸ்ட் இன்டர்நேஷனல் நெட்வொர்க்குடைய பயிற்சி வகுப்பு ஆம்பூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு வேண்டி ஏற்பாடு நம்ம யாழநாதி செய்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டி அதை உற்சாகம் பண்ணலாம். நீங்கள் வந்துக்கலாம். நவம்பர் 2ஆம் தேதி ஆம்பூர் வந்துடணும். அவர் வீட்டாண்ட ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இருக்குது. இந்தியா முழுவதும் பௌத்தர்கள் எப்படி என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க என்பதை விரிவாக பேசியிருக்கிறேன். அது ஒரு தகவல். அடுத்து வந்து நம்முடைய பேராசிரியர் நம்முடைய சுகுமாரன் ஐயா நன்றி சொல்ல வராங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து நிதி உதவி வழங்கி பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்ல வராங்க. வாங்க ஐயா. இவர் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறாரு. பௌத்தர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1956 பௌத்தத்திற்கு மாறினார். குருமூர்த்தி ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி இருந்துச்சுன்னா அப்படி சொல்றீங்க. நீங்க 2 பேரு நாணயத்தின் பக்கம் மாதிரி உங்களை வாணியம்பாடி போல எல்லா ஊருக்கும் கூட்டு போறாங்க. சிறப்பான உரைங்க ஐயா, ரொம்ப சிறப்பா அகம் மகிழ்ந்த உரை. கேட்க முடியாது. பஞ்சசெல்வ கொள்கையை நான் முழுமையாக இன்னைக்கு தான் இருக்கேன். உண்மையிலேயே இது இன்னைக்கே நான் மெசேஜ் அனுப்ப போறேன் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான சிறப்பான இதுங்க ஐயா. உங்க போய் அடிக்காதீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கலாம். போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா